நீங்கள் இந்த காணொளியை பார்க்கின்ற இந்த நேரம் அல்லது நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதலை தொடுத்திருக்கலாம் எனும் அளவு இருவருக்கும் இடையிலான யுத்தத்திற்கான நெருக்கம் காணப்படுகின்றது. அமெரிக்காவில் இருந்து வருகின்ற செய்திகளை பொறுத்தவரையில் இன்று சனிக்கிழமை அல்லது நாளை ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மீதான முழுமையான ஒரு யுத்தம் ஒன்றை அமெரிக்கா மேற்கொள்ளலாம் என்று அவர்கள் செய்திகளை தெரிவிக்கின்றார்கள். அதே நேரம் ரஷ்யாவினுடைய உளவுத்துறை ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மிக மிக குறுகிய கால இடைவெளியில் ஓரிரு தினங்களுக்குள்ளால் உங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற செய்தியையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு யுத்தம் என்று பாரசீக வளைகுடாவை பொறுத்தவரைக்கும் தடுக்க முடியாத ஒரு நிலையாக மாறியிருக்கின்றது. மழை மேகங்கள் எல்லாம் சேர்ந்து பெய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை போலவே இப்பொழுது யுத்தம் ஒன்றிற்கான எல்லா கருக்கட்டல்களும் முடிந்திருக்கின்றன. 2003 ஆண்டு சத்தாம் ஹுசைன் ஆட்சியில் இருந்தபோது ஈராக்கை தாக்குவதற்காக எவ்வாறான தயார் நிலையை அமெரிக்கா இந்த அரபிய கடலிலும் பாரசீக வளைகுடாவிலும் அதே போன்று அதனுடைய முக்கியமான நேச நாடுகளில் காணப்படுகின்ற ராணுவ தளங்களையும் எவ்வாறு தயார்படுத்தியதோ அதே போன்ற ஒரு தயார்படுத்தல் இப்பொழுது எல்லா பிரதேசங்களிலும் நிறைவடைந்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்காவினுடைய USS அப்ரஹாம் லிங்கன் கப்பல் காணப்படுகின்ற அதே வேளை இன்னும் ஓரிரு தினங்களில் USS ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் கப்பல் வந்து சேர்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஏற்கனவே F-16, F-35, F-36 போன்ற விமானங்கள் முக்கியமான தளங்களிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நாசகார கப்பல்கள் வான்பரப்பிலே எரிபொருட்களை விமானங்களுக்கு நிரப்பக்கூடிய விமானங்கள் போன்றவற்றையும் முக்கியமான தளங்களிலே அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கின்றது. எனவே ஒரு யுத்தத்திற்கான எல்லா தயார்படுத்தல்களும் நிறைவடைந்திருக்கின்றது. எனவே அடுத்த ஓரிரு மணித்தியாலங்கள் மிகவும் தீர்க்கமான மணித்தியாலங்களாக காணப்பட போகின்றது. உலகமே இந்த ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமாகும். அதே நேரம் யதார்த்தமான ஒரு கேள்வியை நான் உங்களிடமும் கேட்கலாம். அமெரிக்கா முழுமையாக ஒரு யுத்தத்தை ஈரான் மீது ஏற்படுத்தினால் அதனை எதிர்கொள்வதற்கான திறமையும் வல்லமையும் ஈரானிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் கட்டாயம் கேட்க வேண்டும். உண்மையில் அமெரிக்காவிடம் இருக்கின்ற வான்படை வல்லமை, அதே போன்று அவர்களிடம் இருக்கின்ற நவீன ஆயுதங்கள், AI தொழில்நுட்பம், அவர்களிடம் இருக்கின்ற விமானங்களை ஈடு செய்கின்ற அளவுக்கு ஈரானுடைய நிலை இல்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 12 நாள் யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய மிகவும் ஆக்ரோஷமான சில தாக்குதல்களை ஈரான் ஈடுகொடுக்க முடியாமல் இருந்தது என்ற அந்த யதார்த்தத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானை பொறுத்தவரைக்கும் அவர்களிடம் இருக்கின்ற வான் எதிர்ப்பு சாதனங்கள் மிக குறைவாக காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் இன்னொரு பக்கத்தினால் தங்களை அவர்கள் வளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இணைந்து ஈரானை தாக்குகின்ற போது அவர்களுடைய எதிர்த்தாக்குதல் திட்டம் என்ன, அல்லது இந்த யுத்தத்தில் அவர்கள் எப்படி அமெரிக்காவை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு முக்கியமான விடயங்களை நான் இப்போது உங்களிடம் கலந்தாலோசிக்க இருக்கின்றேன். அமெரிக்காவை ஒரே வகையான ஆயுதங்களை ஈரான் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. இப்பொழுது அமெரிக்காவினுடைய தாக்குதலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பாக மூடிய அறைக்குள் மிகவும் முக்கியமான பல்வேறு கலந்தாலோசனைகள், மந்திர ஆலோசனைகள் ஈரானில் இடம்பெற்று வருவதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த வகையில் ஈரானுடைய தாக்குதல் திட்டங்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே இருந்ததை போன்று அல்லாமல் இம்முறை எங்கள் மீது அமெரிக்கா தாக்கினால் முதலாவதாக நாங்கள் உடனடியாக அதற்கு எதிர்த்தாக்குதலை மேற்கொள்வோம். உடனடியான எதிர்த்தாக்குதலாக இருக்கும், அது வேகமான தாக்குதலாக இருக்கும், அமெரிக்காவினுடைய எல்லா இடங்களையும் குறிவைத்த தாக்குதலாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனவே அவர்களுடைய முதலாவது திட்டம், அமெரிக்கா தங்களை தாக்கினால் முதலாவதாக அவர்கள் வேகமாக தாக்க வேண்டும், எதிர்த்தாக்குதல் உடனடியாக அவர்கள் செய்வார்கள். அதே போன்று அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களையும் உள்ளடக்கியதாக இந்த தாக்குதலை அவர்கள் முதலாவதாக வடிவமைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் தாக்குதல் மேற்கொள்வதற்காக தங்களுடைய விமானம் தாங்கி கப்பல்களை தான் பயன்படுத்துவார்கள். எனவே இந்த விமானம் தாங்கி கப்பல்களை இலக்கு வைத்து வேகமாக தாக்குவது இரண்டாவது திட்டமாக இருக்கின்றது. ஏற்கனவே சீனாவினால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் மைன்கள் காணப்படுகின்றன. அவைகள் கடலுக்கு அடியில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்மார்ட் மைன்கள் தேவையான நேரத்திலே உடனடியாக அங்கிருந்து வெளிப்பட்டு குறிப்பிட்ட இலக்கை தாக்குவதற்கு அவைகள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று நீர்மூழ்கி கப்பல்களிலே இருந்து வெளிப்படுகின்ற விரைவு படகுகளை பயன்படுத்த இருக்கிறார்கள். அதே போல அவர்களிடம் காணப்படுகின்ற இன்னும் ஒரு தற்கொலை படகுகளையும் பயன்படுத்தி இந்த இரு கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை அவர்கள் உடனடியாக நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான விரைவான தாக்குதல்களை அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் மீதும் நடத்தினால் அவர்களுடைய தாக்குதலுடைய வல்லமையை குறைக்கலாம் என்பது ஈரானுடைய இரண்டாவது திட்டமாக காணப்படுகின்றது. மூன்றாவது திட்டமாக ஈரான் தன்னிடம் வைத்திருக்கின்ற மூன்றாவது திட்டம்
என்னவென்றால் அமெரிக்காவிடம் காணப்படுகின்ற வான் தடுப்பு சாதனங்கள் காணப்படுகின்றன. அவர்களிடம் வான் தடுப்பு ஒவ்வொரு படித்தரத்துக்கும் ஏற்றாற்போல் வான் தடுப்பு ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் அயன் டோம், அயன் பீம், தாட், டேவிட் சிலி போன்ற இந்த வான் தடுப்பு சாதனங்களை செயலுக்க செய்வது மூன்றாவது திட்டமாக காணப்படுகின்றன. இதற்கு மிக விலை குறைந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஈரான் இந்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த வான் தடுப்பு சாதனங்களை செயலிழக்க செய்வதற்கான திட்டங்களை கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் இத்தகைய சிறிய சிறிய ட்ரோன்கள் அதே போன்ற ஏவுகணைகளை அனுப்பி அந்த வான் தடுப்பு சாதனங்களை செயலிழக்க செய்கின்ற போது அல்லது அவர்களுடைய ஆரம்ப கட்ட அதனுடைய வலுவை இழக்க செய்கின்ற போது அடுத்து அவர்களுடைய ஈரானுடைய பலமான ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் என்பவற்றை அனுப்புவதன் மூலமாக பெரும் சேதங்களை ஏற்படுத்தலாம் என்ற மூன்றாவது திட்டத்தையும் ஈரான் பரிசீலித்திருக்கின்றது. நான்காவதாக ஈரான் பயன்படுத்த இருக்கின்ற உத்தி என்னவென்றால் அதனுடைய ப்ராக்சிஸ் என்று சொல்லக்கூடிய பிராந்தியங்களிலே தங்களுக்கு சார்பான ஆயுத குழுக்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் யமனில் ஹூதிகள் இயங்கி வருகின்றார்கள். அவர்கள் மிகவும் ஆற்றல் மிக்க ஒரு படையாக இருக்கிறார்கள். பலமுறை யமனில் இருந்து அவர்கள் டெல் அவீவ் வரை தங்களுடைய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாம் தங்களுடைய தாக்குதல்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். குறிப்பாக பென் குரியன் விமான நிலையம் வரைக்கும் யமனுடைய ஹூதிகளுடைய சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் சென்று அடைந்தன. எனவே இந்த யுத்தம் ஒன்று மூழ்கின்ற போது அமெரிக்காவினுடைய தாக்குதல் முழுமையாக ஈரானை நோக்கி இல்லாமல் அவர்களுடைய கவனங்களை சிதைப்பதற்காக யமனில் இருக்கின்ற ஹூதிகளை பயன்படுத்துவார்கள். அதே போன்று ஹிஸ்புல்லாவை அவர்கள் கட்டாயமாக இந்த யுத்தத்திலே தாங்கள் தாக்கப்பட்டால் அவர்களுக்கு பதிலாக பதிலளி வழங்கும் ஒரு குழுவாக வைத்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவை அவர்களுடன் ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருப்பதாக ராய்ட்டர், பிபிசி போன்ற செய்தித்தளங்கள் தெரிவிக்கின்றன. எனவே ஹிஸ்புல்லாக்களை நோக்கி அமெரிக்காவுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இன்னும் ஒரு களமுனையை அந்த பிரதேசத்தை நோக்கி திறப்பதற்காகவும் இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே தங்களுடைய நெருக்கமான ஆயுத குழுக்களை பயன்படுத்தி முழுமையாக ஈரான் மீது அமெரிக்கா அந்த ஒரு போரினுடைய கவனத்தை செலுத்தாமல் ஏனைய பிரதேசங்களையும் நோக்கி திசை திருப்புவதற்காக அவர்கள் ஈரான் தனது ஆயுத குழுக்களை பயன்படுத்த இருக்கின்றது. இது மற்றொரு அவர்கள் கையாள இருக்கின்ற உத்தியாகும். அடுத்ததாக அவர்கள் கையாள இருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமானதும் உலக அளவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுமான திட்டம் என்னவென்றால் ஏற்கனவே பல காணொளிகளில் நாங்கள் பார்த்ததை போல ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடுவது. ஹொர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரைக்கும் அது சுமார் 50 கிலோமீட்டர் அகலம் கொண்டது. இந்த ஜலசந்தியினூடாக 2025 ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஒரு நாளைக்கு சுமார் 13 மில்லியன் பேரல் எண்ணெய்கள் அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியினூடாக ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 31% என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்களே கற்பனை செய்து பார்க்கலாம் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரதேசமாக இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி காணப்படுகின்றது. இந்த ஜலசந்தியினுடைய பிடி ஈரானிடம் இருக்கின்றது. ஏற்கனவே அவர்கள் ரஷ்யா மற்றும் ஈரான் இணைந்து நடத்திய ஒரு போர் பயிற்சியின் போதும் முக்கியமான அளவு அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடியிருந்தார்கள். குறிப்பாக வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்காக அந்த ஜலசந்தியை மூடியிருந்ததாக செய்திகள் சொல்கின்றன. எனவே இந்த ஜலசந்தியை அவர்கள் மூடுகின்ற போது இது பெரும் பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கு அதனை சுற்றி இருக்கின்ற பல நாடுகளின் அழுத்தங்களும் கிடைக்கப்பெறும். இந்த ஜலசந்தியை மூடுவது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் திட்டமாக காணப்படுகின்றது. எனவே இத்தகைய பல்வேறு திட்டமிடல்களை ஈரான் இப்பொழுது கலந்தாலோசித்து முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த யுத்தத்தை பொறுத்தவரைக்கும் ஆயுத ரீதியாக அதே போன்று தொழில்நுட்ப ரீதியாக அமெரிக்கா பலம் புரிந்தியது என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அதே நேரம் ஈரானை பொறுத்தவரைக்கும் இந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஆயுதங்கள் மாத்திரமல்ல தங்களுடைய திட்டமிடலையும் சரியாக செய்ய வேண்டும். கடந்த 12 நாள் யுத்தத்தின் போது நடந்த விடயங்கள் தெரியும். அவர்களுடைய உளவுத்துறையில் பல்வேறு விரிசல்கள், ஓட்டைகள் இருந்ததை கண்டறிய கிடைத்தது. ஏனென்றால் அவர்கள் திட்டமிடுவதற்கு முன்பு, அவர்கள் விழித்துக் கொள்வதற்கு முன்பு பல இடங்களிலும் அமெரிக்கா, இஸ்ரேல் குண்டுகளை வெடிக்க செய்திருந்தது. பல தலைவர்களை கொலை செய்திருந்தார்கள். எனவே அத்தகைய பராமுகமான ஒரு நிலையை இப்பொழுது ஈரான் எடுக்க மாட்டாது என்று நாங்கள் நம்பலாம். அதே போன்று அவர்கள் இந்த யுத்தத்தில் பல்வேறு புதிய வழிமுறைகளை கையாண்டு பல திட்டங்களை உடனடியாக தாக்குவது, எல்லா இடங்களிலும் தாக்குவது, முழுமையான தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வது, அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பது போன்ற திட்டங்களை தங்களுடைய கைவசம் வைத்திருக்கிறார்கள். எனவே எதிர்வருகின்ற காலங்களில் பார்ப்போம் எவ்வாறான ஒரு யுத்த சமன்பாடு இங்கு மூலப்போகின்றது என்று. எனவே இந்த யுத்தம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றது. பலரும் தங்களுடைய நாட்டு பிரஜைகள் அங்கிருந்து உடனடியாக ஈரானில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கருதியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த யுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் என்ன வகையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்ற விடயங்களையும் நாங்கள் எதிர்வருகின்ற காணொளிகளில் பேச இருக்கிறோம். எனவே தொடர்ந்து எங்களுடைய இந்த காணொளிகளை பார்ப்பதனூடாக நாங்கள் பல்வேறு முக்கியமான
பலவிதமான விடயங்களை அலசி ஆராய காத்திருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் எங்களுக்கு கட்டாயமாக கமெண்டில் இடுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.